Hi students, welcome to SEMAS classes. ஃபங்க்ஷனில் ஒரு ப்ராப்ளத்தை நம்ம இங்கே எக்ஸாம்பிளாக பார்க்க போகிறோம். இதுதான் கொஸ்டின். இஃப் எஃப் ஆஃப் எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு எக்ஸ் ஸ்கொயர் மைனஸ் 4 பை எக்ஸ் மைனஸ் 2 எக்ஸ் லெஸ் தென் 2 இருக்கும் பொழுது ax square minus bx plus 3 if 2 less than or equal to x less than 3 they 2x minus a plus b னு எடுக்குது. எப்போ when x greater than or equal to 3 is continuous for all real x find a and b. இதான் question. என்ன சொல்லியிருக்காங்கன்னா, இது ஒரு கண்டினியூஸ் ஃபங்க்ஷனாக இருந்ததுன்னா எனக்கு a and b வேல்யூவை கண்டுபிடிக்க சொல்லி கேட்டிருக்கு. இப்போது அவங்களே கொடுத்துட்டாங்க. since f of x is continuous for all values of x அப்படின்னா in particular இந்த ஃபங்க்ஷன் continuous at இந்த வேல்யூ 2 and x is equal to 3. ஸோ அதனால் இந்த ரெண்டு வேல்யூவில் இதோட கண்டினியூட்டியை வச்சுக்கிட்டு நம்ம a and bயை கண்டுபிடிக்க போகிறோம். நமக்கு தெரியும் x equal to 2ல இந்த ஃபங்க்ஷன் கண்டினியூஸாக இருந்ததுன்னா limit x tends to 2 minus of f of x is equal to limit x tends to 2 plus of f of x. அதாவது எக்ஸை லெஃப்ட் சைட்லேருந்து நம்ம அப்ரோச் பண்ணும் பொழுது 2க்கு வர வேல்யூவும் ரைட் சைட்லேருந்து 2க்கு அப்ரோச் பண்ணுற வேல்யூவும் ஈக்குவலாக இருக்கும். இதான் கண்டினியூட்டியோட டெஃபினிஷன். இந்த பாயிண்டெல்லாம் என்ன சொல்லுவாங்கன்னா பாயிண்ட் ஆஃப் டிஸ்கண்டினியூட்டி. அந்த இடத்துல இது கண்டினியூஸாக இருந்ததுன்னா we can say that the function is continuous. இது கண்டினியூஸ்ன்னு கொடுத்ததுனால இந்த ரெண்டு வேல்யூவும் ஈக்குவலாக தான் இருக்கும். இப்போது இதில் வேல்யூவை கண்டுபிடிச்சு ரெண்டுத்தையும் ஈக்குவேட் பண்ணுவோம். லிமிட் x tends to 2 minus of f of x is equal to எப்படி எழுதிக்கலாம்? லிமிட் x tends to 2 minus of x minus 4 by x minus 2. நமக்கு தெரியும், இப்படி நம்ம எக்ஸுக்கு பதிலாக 2 போட்டோம்னா 4 minus 4 in the numerator and 2 minus 2 in the denominator we get 0 by 0 form, அதாவது undeterminate form. இதை மாதிரி நமக்கு வரக்கூடாது. அதனால் இதை சிம்பிளிஃபை பண்ணுவோம். நியூமரேட்டரை என்னால் ஃபேக்டரைஸ் பண்ண முடியும். இட் இஸ் ஆஃப் த ஃபார்ம் a ஸ்கொயர் மைனஸ் b ஸ்கொயர். அதனால் அதை நான் எப்படி எழுதிக்கலாம்? a மைனஸ் b இன்ட்டு a ப்ளஸ் பின்னு எழுதலாம். தட் இஸ் இந்த லிமிட் அப்படி எழுதிக்கிறேன். இதை எப்படி எழுதிக்கலாம்? x மைனஸ் 2 இன்ட்டு x ப்ளஸ் 2ன்னு எழுதிக்கலாம். ஹோல் திங் டிவைடட் பை x மைனஸ் 2. இப்போ இந்த x மைனஸ் 2 x மைனஸ் 2 கேன்சல் ஆகிடுச்சுன்னா எக்ஸுக்கு பதிலாக இதில் 2வை சப்ஸ்டியூட் பண்ணால் 2 ப்ளஸ் 2 which is equal to 4. So நம்ம limit x tends to 2 minus of f of x ஓட வேல்யூவை 4ன்னு கண்டுபிடிச்சிட்டோம். இப்போ இந்த ரைட் ஹேண்ட் சைடு அப்ரோச் பண்ணும் பொழுது அதோட வேல்யூ என்னென்னு இங்கே கண்டுபிடிச்சிட்டு ரெண்டுத்தையும் ஈக்குவேட் பண்ணணும். ஏன்? அந்த பாயிண்டில் அது கண்டினியூஸ். அதனால் ரெண்டு வேல்யூவும் ஈக்குவலாக தான் இருக்கும். இப்போ limit x tends to 2 plus of f of x is equal to limit x tends to 2 plus of இங்கே என்ன கொடுத்துருக்கு பாருங்கள், ax ஸ்கொயர் மைனஸ் bx ப்ளஸ் 3ன்னு கொடுத்துருக்கு. இப்போது இதில் எக்ஸ்க்கு பதிலாக 2 போடணும். போட்டால் we get 4a மைனஸ் 2b ப்ளஸ் 3. ஸோ இந்த வேல்யூவும் இதுவும் ஈக்குவல் since it is continuous at x is equal to 2. அப்போ எப்படி எழுதிக்கலாம்? we can write 4a minus 2b plus 3 equal to 4, or I can write this as 4a minus 2b equal to இந்த 3 அந்த பக்கம் போச்சுன்னா மைனஸ் 3 ஆகிடும். அப்போ 4 மைனஸ் 3 1 ஆகிடும். அதை ஈக்குவேஷன் நம்பர் 1ன்னு வச்சுப்போம். ஆல்ரெடி சொல்லியிருக்கோம், இந்த ஃபங்க்ஷன் கண்டினியூஸ் அட் x is equal to 3 ஆல்சோ. அப்போ எப்படி எழுதிக்கலாம்? லிமிட் x tends to 3 minus of f of x is equal to limit x tends to 3 plus of f of x. That is limit x tends to 3 minus of f of x is equal to limit x tends to 3 minus of f of x value என்னன்னு பாருங்க, ax square minus bx plus 3.
இப்போ இதில் எக்ஸ்க்கு பதிலாக நம்ம 3a சப்ஸ்டியூட் பண்ணால் 9a minus 3b plus 3 வரும். இப்போ இதில் வேல்யூ கண்டுபிடிப்போம். லிமிட் x tends to 3 plus of f of x is equal to limit x tends to 3 plus of 2x minus a plus b, that is 6 minus a plus b ன்னு வரும். இப்போது இது ரெண்டும் ஈக்குவல். அப்போ எப்படி எழுதிக்கலாம்? 9a minus 3b plus 3 is equal to 6 minus a plus b. இப்போ இதிலிருந்து இது எல்லாத்தையும் இந்த பக்கம் கொண்டு வந்துடுவோம். ab எல்லாம் கொண்டு வந்தோம்னா இது இங்கே வந்ததுன்னா ப்ளஸ் ஏவாக மாறிடும். இப்போ 9 + 1 10aன்னு வரும். மைனஸ் இது இங்கே வந்ததுன்னா மைனஸ் b, அப்போது மைனஸ் 4b. இந்த 3 இங்கே பக்கம் கொண்டு வந்தால் 6 minus 3 3ன்னு வரும். ஸோ இது ஈக்குவேஷன் நம்பர் 2. 10a minus 4b equal to 3. இங்கே 4a minus 2b equal to 1. இப்போது நம்ம என்ன பண்ணணும்னா இந்த ஈக்குவேஷன் 1 and 2லேருந்து a and bயை கண்டுபிடிக்கணும். இதை நான் இங்கே வந்து ரெண்டு விதமாக சால்வ் பண்ணி காட்ட போகிறேன். ஒன்று எலிமினேஷன் மெத்தடில் a and bயை எப்படி சால்வ் பண்ணுறது, ரெண்டாவது கால்குலேட்டரை யூஸ் பண்ணி ஈக்குவேஷனை எப்படி சால்வ் பண்ணுறதையும் இங்கே நம்ம வந்து பார்க்க போகிறோம். முதல்ல எலிமினேஷன் மெத்தடில் சால்வ் பண்ணிவிட்டு அப்புறமா இதை கால்குலேட்டரை யூஸ் பண்ணி எப்படி சால்வ் பண்ணுறதையும் நம்ம இங்கே பார்க்க போகிறோம். இப்போ இதுக்கு எனக்கு வந்து ஃபஸ்ட்டு நான் வந்து என்ன பண்ணுறேன், பிஏ எலிமினேட் பண்ணுறேன். அதனால் ஃபஸ்ட்டு ஈக்குவேஷனை 2ஆல் மல்டிப்ளை பண்ணுறேன். மல்டிப்ளை பண்ணி செகண்ட் ஈக்குவேஷனோட சப்ராக்ட் பண்ணுறேன். டைரெக்டாகவே எழுதுகிறேன். இப்போ இதை 2ஆல் மல்டிப்ளை பண்ணால் 8a வரும். 8a minus 10a minus 2aன்னு வரும். that is equal to இங்கே minus 4b plus 4b கேன்சல் ஆகிடும். இதை 2ஆல் மல்டிப்ளை பண்ணும்பொழுது 2 வரும். 2 minus 3 minus 1 வரும். this implies a is equal to minus 1/2 which is equal to 1/2. அதாவது 0.5. இப்போ substitute a is equal to half in equation 1 substitute பண்ணால் இந்த minus 2b is equal to எப்படி வரும்னா 1 minus 4aன்னு வரும். that is equal to 1 minus aக்கு பதிலாக நம்ம வந்து half substitute பண்ணால் இது 4/2ன்னு வரும். அப்போ 2 ஆகிடும். ஸோ அப்போ 1 minus 2 which is equal to minus 1. again minus 2b equal to minus 1. this implies that b is equal to 1/2. so a ஓட ஆன்சர் 1/2, b ஓட ஆன்சரும் 1/2. இப்போ இதே ப்ராப்ளத்தை ரெண்டு ஈக்குவேஷனையும் கால்குலேட்டர் யூஸ் பண்ணி எப்படி சால்வ் பண்ணுறது தான் நம்ம இப்போ இங்கே பார்க்க போகிறோம். நம்ம கொடுத்துருக்கிற அந்த ரெண்டு ஈக்குவேஷனை கால்குலேட்டரை யூஸ் பண்ணி எப்படி சால்வ் பண்ணுறதை இங்கே நம்ம பார்க்க போகிறோம். அதுக்கு கால்குலேட்டரில் ஆன் பண்ண உடனே டிஃபால்ட்டாக இந்த ஸ்க்ரீன் தான் இருக்கும். நம்ம இப்போ வந்து மோடை ப்ரெஸ் பண்ணிக்கிட்டே வந்தீங்கன்னா EQ1ன்னு வரும். ஸோ EQ1 ஈக்குவேஷன் அர்த்தம். அதை தான் நம்ம இப்போ இங்கே சால்வ் பண்ண போகிறோம். நமக்கு ரெண்டு அன்னோன் தெரியாது, ஏவும் பியும். ஸோ அதனால் அன்னோன்ஸ் வந்து இங்கே ரெண்டுன்னு ப்ரெஸ் பண்ண உடனே ஃபஸ்ட் ஈக்குவேஷனோட கோஎஃபிஷியன்ட் நம்ம வந்து இங்கே என்டர் பண்ணணும். ஃபஸ்ட் ஈக்குவேஷன் ஏவோட கோஎஃபிஷியன்ட் வந்து 4 ப்ரெஸ் பண்ணி ஈக்குவல் டு எடுத்துங்க. அடுத்து பிக்கு வந்து -2 ஈக்குவல் டு, அடுத்து கான்ஸ்டன்ட் டேர்ம் 1 ஈக்குவல் டு, அடுத்து செகண்ட் ஈக்குவேஷனோட கோஎஃபிஷியன்ட் ஏவோட கோஎஃபிஷியன்ட் வந்து 10 ஈக்குவல் டு எடுத்துணும். அடுத்தது பியோட கோஎஃபிஷியன்ட் வந்து -4 ஈக்குவல் டு ப்ரெஸ் பண்ணுங்க. அடுத்தது சி கான்ஸ்டன்ட் ரெண்டாவது ஈக்குவேஷன் வந்து 3 ப்ரெஸ் பண்ணோம்னா we get x is equal to 0.5 காட்டுது. அடுத்தது y is equal to 0.5. 0.5 நம்ம வந்து 1/2ன்னு எழுதிக்கலாம். இதே மாதிரி மற்ற ப்ராப்ளத்தை சால்வ் பண்ணுறதுக்கு சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வாட்ச் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.